பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியில் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவற்றுக்கான தீர்வுகள், சிகிச்சை முறைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பது பற்றியும், நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்து என்பது பற்றியும் மருத்துவர்களினுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக இந்த பகுதியின் மூலமாக தருவது வலிமையாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வாரத்தினை போல இந்த வாரமும் ஆரோக்கியம் சார்ந்த பகுதியோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைக்கும் மருத்துவரினுடைய ஆலோசனை பகுதியானது உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. எனவே இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு குழந்தை பிறந்ததன் பின் ஒரு தாய்க்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அந்த கவனிக்கப்பட வேண்டிய காலங்கள் பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க உள்ளோம். ஏனென்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பேறு என்பது ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெற்று பிழைத்தல், அதாவது ஒரு குழந்தையை பெற்ற பிறகு அது பிழைக்கிறது என்று சொன்னால், அதாவது இவ்வளவு காலமும் 10 மாத காலமும் வயிற்றுல குழந்தையை தாங்கியுள்ள தாய் பேறு என்றது, பிள்ளை பேறு, அந்த நிகழ்ச்சி ஒரு தாண்டுவதென்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், அந்த ஒரு மகப்பேறு என்று சொல்றது 3 கட்டங்களை தாங்கி கொண்டு நடைபெறுகின்றது. எனவே அந்த 3 கட்டங்களையும் தாண்டி அதன் பின்பு 42 நாட்கள் அந்த தாயை மிக கவனமாக பார்க்க வேண்டிய காலம். அது பிரசவத்தின் பின்னரான பராமரிப்பு. ஏன் இந்த பிரசவத்தின் பின்னரான பராமரிப்பு ஏன் முக்கியம் என்றது பற்றி இன்று பார்க்க உள்ளோம். அதாவது பிரசவத்துக்கு பின் 42 நாட்கள், அதாவது 6 வீக்ஸ் அவர்களுக்கு அது பியூபெரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது அந்த காலம் ஏன் நாங்கள் பார்க்க வேண்டும், அதாவது அதன் நோக்கம் என்ன என்று பார்த்தால், அந்த தாய் இவ்வளவு காலமும் 10 மாத காலமும் பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் பொழுது உடல் ரீதியாக, உடல் தொழிலியல், உடல் ரீதியாக, அவருடைய மன ரீதியாக நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பார். அந்த அவ்வளவு மாற்றங்களும் அந்த பழைய நிலைமை, அதாவது தாய்மை பேறை அடைய முதல் இருந்த நிலைமைக்கு வர வேண்டும். அதற்காக இந்த 6 வார காலம் எடுக்கப்படுகின்றது. எனவே தாய் குழந்தை பேற்றின் பொழுது அவருக்கு கருப்பையிலிருந்து நிறைய விரணங்கள், அதாவது புண்கள் ஏற்பட்டிருக்கும். கருப்பையிலிருந்து நிறைய கழிவுகள், அதாவது துவாலை என்று சொல்லுவோம், அந்த துவாலை முறையாக வெளியேற்றப்பட வேண்டும். தாய்க்கு பசி ஏற்படாது அந்த நேரங்களில். அப்ப இயல்பாக பசி ஏற்பட வேண்டும். இந்த கருப்பை விரணங்கள் நோய்கள், அந்த கருப்பை விரணத்தை சுற்றி தொற்று நோய்கள், அதாவது நோய் கிருமிகள் உருவாகக்கூடும். அந்த நோய் கிருமிகளை எவ்வாறு நீக்க வேண்டும், அத்தோடு அவள் இழந்திருப்பாள் நிறைய குருதிகள், அந்த இழந்த குருதியை மீள உற்பத்தி செய்ய வேண்டும். அதாவது எதிர்காலத்தில் அந்த தாய்க்கு இதனால் எந்தவித நோயும் அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரசவத்தின் பின்னரான பராமரிப்பு, பியூபெரியல் கேர் அல்லது போஸ்ட்மார்ட்டம் கேர் என்றதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ அதில் முதலாவதாக நாங்கள் தமிழ் மரபில் நாங்கள் துடக்கு காக்கிறோம், அதாவது ஆசௌசம் அல்லது தீட்டு என்றது ஒவ்வொரு மரபுகளில் வித்தியாசப்படும். தமிழ் மரபுகளில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 11 நாட்களில் துடக்கு கழிப்பார்கள். சில பேர்கள் 21 நாட்கள், சில பேர் 31 நாட்கள், சில பேர் 41 நாட்கள் என்று துடக்கு காக்கிறது இருக்கு. அது நெருங்கிய உறவினர், அதாவது தாய், குழந்தை பெற்ற தாய், கணவன், நெருங்கிய உறவுக்காரர்கள் காப்பார்கள். இருந்தாலும் இந்த குழந்தையின் தாய்க்கு 41 நாட்கள் கட்டாயம் அவ ஒரு தனிமைப்படுத்தி துடக்கு என்ற பெயர்ல ஏன் நாங்கள் காக்கின்றோம்னு சொன்னா, அந்த தாய்க்கு பூர்ணமான ஒரு ரெஸ்ட் வேணும். அந்த ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்காகவும் இதை தனிமைப்படுத்தி அந்த துடக்கன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள யாரும் போக மாட்டினோம், வெளி ஆட்கள் உள்ள வர மாட்டார்கள். எனவே தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படுகின்ற நோய் கிருமி தொற்றுக்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுகின்றது.
இது ரெண்டுமே மெயின் பிரதான நோக்கமாக இந்த தீட்டு காத்தல் அல்லது துடக்கு காத்தல் அமைகின்றது. இப்படி நாங்கள் கொடுத்த பிறகு அந்த தாயை வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த பிரசவித்த தாயை வந்து பார்க்க வேண்டும் சொன்னால், ஹாஸ்பிட்டலில் இருந்த உடனே வந்து ஒரு முதல் 3 நாட்களும் அவனுடைய உடல் வெப்பநிலையை 4 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அளந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உடல் வெப்பநிலை வந்து முதல் குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு அவ்வளவு தூரமாக வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படாது. இந்த 2வது நாள் அந்த தாய்க்கு சில நேரங்களில் வந்து இந்த கீறுப்பட்ட நாங்கள் சிசேரியனுக்கு போடுற ஒரு கட்லையாக இருக்கலாம், அல்லது எபிசியோட்டமி நார்மல் வஜைனல் டெலிவரியாக இருந்தால் அப்புறம் பொறுப்பில் வந்து ஒரு சின்ன கத்தியால் கீறுறதாக இருக்கலாம். இதனால் அந்த வூண்டில் வந்து நோய் கிருமிகள் வரக்கூடும். அதனால் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி இருக்கலாம். அல்லது வந்து இந்த குழந்தை பிறந்தவுடன் பால் வந்து பிள்ளையும் அந்த 2-3 நாட்களுக்கு பால் குடிக்காது. தாய்க்கும் அவ்வளவு போதிய வந்து நாலேஜ் இருக்காததால அந்த 2வது 3வது நாட்களில் வந்து பால் மார்பகங்களில் கட்டக்கூடும். எனவே அது 3வது நாட்களில் வந்து அது டெம்பரேச்சர் இன்னும் கூட்டி காணப்படும். இதனால் இந்த 2-3 நாட்கள் வந்து அவனுடைய வெப்பநிலையை வந்து நாங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் ஒரு தாய்க்கு வந்து ஃபீவர் அந்த நேரம் வந்தால் அது தாய்க்கு மட்டுமல்ல பிள்ளைக்கும் வந்து அந்த 28 நாட்களுக்குள்ள வந்து தொற்று காய்ச்சலோ தொற்றுக்களோ வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் பச்சிளங்குழந்தை என்றது 28 நாட்கள் அந்த குழந்தையை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ நாங்கள் டெம்பரேச்சரை நாங்கள் 3-4 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா முதல் 3 நாட்களும் பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும் என்ற விளக்கத்தை தந்துள்ளேன். அடுத்ததாக அவருடைய பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் குருதி அமுக்கம், அதாவது டெலிவரியின் பொழுது அந்த தாய்க்கு வந்து இந்த வலி நிவாரணிக்காக சில மருந்துகள் வந்து எங்களுக்கு ஐவி மூலமாக இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் மூலமாக ஏற்றப்படும் பொழுது சில நேரங்களில் வந்து அந்த தாய்க்கு வந்து பிளட் ப்ரெஷரை குறைச்சி விடும். சில தாய்மாருக்கு இதை பற்றிய அந்த டெலிவரி நடந்தோன்று கேட்க உள்ள ஃபியரால் பயங்களால் வந்து பிளட் ப்ரெஷர் கூடி காணப்படும். இதனால் அந்த தாய்க்கு வந்து வலிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். இந்த வலிப்பு வந்தால் தாய்க்கு இறப்பு ஏற்படும் என்பதற்காக பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து அந்த தாயினுடைய சுவாச வீதங்கள் மற்றும் வந்து நாடி துடிப்புகளையும் பார்த்து நோட் பண்ணி கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த பல்ஸ் ரேட், அதாவது சுவாச வீதங்களும் நாடி துடிப்பு இதுகள் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலையோட சம்பந்தப்பட்டிருப்பதனால அதையும் பார்க்கலாம். இனி அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி.